ஒண்ணு பண்ண, டெய்லி உன் வசதிப்படி வந்து கிளீன் பண்ணிட்டு வீட்டுக்கு போன் பண்ணு, அப்புறமா கிளம்பி வரேன். ஓகே? சரி சார். சக்கரைன்னு காப்பியில எலி விஷத்தை போட்டு கலந்துட்டேன். இது அப்படி அந்த ஆள் கொடுத்திருந்தா என் கதி என்ன ஆறுது? உன் கதி என்னாச்சு? மேனேஜர் கதி தான். அதோ கதி வெள்ளையா இருந்துச்சா, அதான் மாத்தி வச்சுட்டேன். ஒண்ணு எலி மருந்து கலரை மாத்தி வை, இல்லன்னா வெள்ளத்தை காப்பில போட. நான் இங்கதான் சார் வச்சிருந்தேன். பச்சா ஃபைல் கால் முடிச்சு போயிடுச்சா? ஆமா சார், கால் முளைச்சு அந்த பைல் போனதை நான் பார்த்தேன். அது இங்கதான் தூங்குது. ஆட்டோப்சி பண்ண தெரிஞ்சிடும். போஸ்ட்மார்ட்டம். போஸ்ட்மேன் உயிரை எடுக்காத. அதான் இவ எடுத்துட்டாளே. பிரேத பரிசோதனை, வயிற்று எல்லாம் தெரிஞ்சிடும், விஷமும் தெரியும். இன்னுமா காப்பி ஜீரணமாகாம இருக்கும்? இந்த பைல்ஸ் ஆபரேஷன் பண்ண எவ்வளவு நேரம் ஆகும்? அத்தை எப்படி சொல்றது? பைல் எங்கேக்குதோ தேடி கண்டுபிடிக்க வேணாம். டாக்டர், அந்த பேஷண்ட் எக்ஸ்பெக்ட் டெட் கூட்டாரு. அட்டாப்ஸுக்கு இந்த பக்கம் எப்படி போறீங்க? அங்க எல்ல போனோம். இப்படியே குறுக்கால போயிடுவோம். ஊர் அடங்குற வர அண்ணார் மூக்குனது பூத உடல ராணுவ மரியாதையோட தெரு தெருவா எடுத்துட்டு போக வேண்டியதான். ஓஹோ, ஐயோ ஓங்குது. ஆட்டோப்சி பண்ணா வயிற்றுல இருக்கிற விஷம் தெரிஞ்சிடும். சிவரி, ஐயோ பிள்ளையாரப்பா காப்பாத்துப்பா. டிக்கெட் டிக்கெட். அவரே போய் டிக்கெட் வாங்கியாச்சு. அவனே விஷமா? விஷத்துக்கும் சரியா போயிருக்கும். இனிமே காப்பில விஷத்தை போடக்கூடாது, விஷத்துல காப்பி போட்டு கொடுக்கணும். ஸ்விம்மிங் பூல் கூட இருக்கு. ஓஹோ. பாப்பா, உனக்கு ஸ்விம்மிங் தெரியுமா? அது யாரு? அது தெரியலையே. பாத்தீங்களா சார், நாங்கெல்லாம் லீவுக்காக உன்னோட தொங்கிட்டு இருந்தோம். இப்ப நீ எங்க கிட்ட மாட்டி தவிச்சு நிக்கிற. நான் அவர் ஒரு வாட்டி பாத்திருக்கேன். டெல்லியில இன்டர்வியூ பண்ணும்போது ஒரு 70-75 வயசு இருப்பாரு. படுக்கழம், ஆனா பயங்கர ஸ்ட்ரிக்ட். தாத்தான்னு சொல்லு.